السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. ما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. رب اشرح صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رب يسر ولا تعسر. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. அளவில்லா கருணையாளன் நிகரில்லா அன்புடையவன் அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறேன். இவக்குரிய திருமை சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையினால் அல் பக்ரா என்கிற அத்தியாயத்தின் விளக்க உரையை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இதுவரையிலும் 37 வரை உள்ள வசனங்களை நாம் பார்த்து விட்டோம். இன்றைய அமர்வில் இன்ஷா அல்லாஹ் 38, 39 ஆகிய வசனங்களை பார்க்க இருக்கிறோம். ஏற்கனவே நாம் எந்த வசனங்களுடைய விளக்கங்களை அல்லது எந்த நிகழ்வை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோமோ அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த வசனங்களும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்து மலாய்க்காவிடம் அவருக்கு சுஜூத் செய்ய படிந்தபோது இப்லீஸ் அதை மறுத்தான். அதை மறுப்பதற்கு அவன் என்ன நியாயத்தை சொன்னான் என்பதையும், அதற்கு பிறகு சொர்க்கத்தில் தங்க வைக்கப்பட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய மனைவியும் எதன் காரணமாக அங்கிருந்து வெளியேற்றப்பட்டார்கள் என்கிற செய்தியும், அதை தொடர்ந்து அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், அவர்கள் எப்படி அங்கிருந்து பூமிக்கு அனுப்பப்பட்டார்கள், அனுப்பப்படுகிற போது அவர்களுக்கு சொன்ன கட்டளை என்ன என்பதை பற்றியெல்லாம் அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் நமக்கு சொல்லி காட்டுகிறான். அல்லாஹு தஆலா சொல்கிறான்: குல் ஹபித்து மின்ஹா ஜமீஅன் ஃபஇம்மா யஅத்தியன்னக்கும் மின்னி ஹுதா ஃபமன் தபிய ஹுதாய ஃபலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். இது 38வது வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், நாம் அவர்களிடத்தில் கூறினோம். அந்த அவர்கள் என்று சொன்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அவருடைய மனைவி மற்றும் அவருடைய சந்ததி என்று சில அறிஞர்கள் இதற்கு விளக்கம் சொல்லியிருக்கிறார்கள். ஏனென்றால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாகத்தான் அவருடைய சந்ததியும் வர இருக்கிறது. எனவே அவர்களை ஒட்டுமொத்தமாக அல்லாஹ் தஆலா முன்னிலைப்படுத்தித்தான் இவ்வாறு அல்லாஹ் சொல்லுகிறான்: நீங்கள் அனைவரும் இங்கிருந்து இறங்கி விடுங்கள். நாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் கூறினோம், இஹ்பித்து மின்ஹா ஜமீஅன், நீங்கள் அனைவரும் இந்த சொர்க்கத்திலிருந்து இறங்கி விடுங்கள். ஃபஇம்மா யஅத்தியன்னக்கும் மின்னி ஹுதா ஃபமன் தபிய ஹுதாய ஃபலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். என் புறத்திலிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும். வருகிற போது யார் என்னுடைய நேரான வழியை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் அச்சப்பட மாட்டார்கள், அவர்களுக்கு எவ்விதமான கவலையும் இருக்காது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதாவது சொர்க்கத்திலிருந்து அல்லாஹ் தஆலா பூமிக்கு அனுப்புகிற போதே மனிதர்களுக்கு அல்லாஹ் சொல்லுகின்ற கட்டளை என்ன? உங்களுக்கு என் புறத்திலிருந்து நேர்வழி வரும். இந்த ஹுதா என்பதற்கு விளக்கம் சொல்லுகிற போது இமாம் அபுல் ஆலியா அவர்கள் சொன்னார்கள், அல் ஹுதா என்பது, நேர்வழி என்பது, அல் அம்பியா வ ரசூல் வல் பையினாத்து வல் பயான், நபிமார்கள், ரசூல்மார்கள், அதே போன்று சான்றுகள், ஆதாரங்கள் மற்றும் விளக்கங்கள், இவை அனைத்தையும் உள்ளடக்கித்தான் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இந்த வசனத்திலே ஹுதா என்று சொல்லுகிறான் என்பதாக அவர்கள் விளக்கம் சொன்னார்கள். இமாம் ஹசன் பஸ்ரி அவர்கள் சொல்லுகிற போது அல் ஹுதா அல் குர்ஆன் என்று சொன்னார்கள். ஹுதா என்றால் குர்ஆன். குர்ஆன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்டதுதான். அதற்கு முந்தியுள்ள நபிமார்களுக்கு அருளப்பட்டது குர்ஆனா? குர்ஆன் இல்லை. அதற்கு குர்ஆன் என்று சொல்லலாமா? சொல்லலாம். புரியுதா? அவைகளும் குர்ஆன் தான். குர்ஆன் என்று சொன்னால் அதுவும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அருளப்பட்ட வேதம் ஓதப்படுகின்ற ஒன்றுதான் என்கிற அடிப்படையில் அதற்கும் சொல்லலாம், பொதுவான பேர். ஆனால் பிரத்யேகமாக குர்ஆன் என்று சொன்னால் எதை குறிக்கும் என்று கேட்டால், அல்லாஹ்வின் தூதருக்கு அருளப்பட்டிருக்கிற வேதம். அப்போ அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அவர்களுக்கு என்ன செய்யப்படும்? நேர்வழி காட்டுதல் கிடைக்கும் என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? இந்த வசனத்திலே நமக்கு சொல்லி காட்டுகிறான். இதை சொல்லிவிட்டு தான் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? ஃபமன் தபிய ஹுதாய, யார் என் புறத்திலிருந்து அருளப்பட்டிருக்கிற நேர்வழியை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க? ஃபலா ஹௌஃபுன் அலைஹிம், அவர்களுக்கு எந்த விதமான அச்சமும் இல்லை. அதாவது இதை குறித்து இமாம் இப்னு கஸீர் அவர்கள் சொல்லும்போது, அல்லாஹ்
இந்த வசனத்தில் நான் இறக்கி வைத்திருக்கிற வேதம், அதே போன்று நான் அனுப்பிய தூதர்கள், அவர்களை யார் பின்பற்றுகிறார்கள்? அல்லாஹ்வின் புறத்தில் வந்துள்ள நேர்வழியை பின்பற்றுவது என்று சொன்னால் அது தூதர்களை பின்பற்றுவதும் அடங்கும், வேதத்தை பின்பற்றுவதும் அடங்கும். இரண்டுமே என்ன செய்யணும்? பின்பற்றுவதற்குரியதுதான். அப்போ அதை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு என்ன இல்லை? அச்சமில்லை. அச்சமில்லை என்று சொன்னால் எதிர்காலத்தில், இப்போ உலகத்தில் அவங்களுக்கு அச்சமில்லை என்று அர்த்தமா? அதுக்கு தூதர்களை பின்பற்றுபவர்களுக்கு உலகத்தில் அச்சம் இருக்கா இல்லையா? உலகத்தில் அச்சப்பட வேண்டி இருக்கா இல்லையா? இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள் அச்சத்தோடு வாழ்ந்தார்களா இல்லையா? மக்காவுடைய காலகட்டத்தில் அவர்களுக்கு வாழ்க்கையை பற்றி அச்சம் இருந்தது, அவருடைய உயிர்களை பற்றி அச்சம் அவர்களுக்கு இருந்தது. அதே போன்று மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்றதற்கு பிறகும் அவர்களுக்கு என்னது? அச்சநிலை இருந்தது. எதிரிகள் எப்பயும் நம்ம தாக்கிடுவாங்க, முஸ்லீம்கள் என்பதனால நம்ம அடித்தொடிக்கப்படுவோமா என்ற அச்சமெல்லாம் இருந்தது. இப்போ இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம், அவர்களுக்கு எந்த விதமான அச்சமும் இல்லை என்று சொன்னால் அதற்குரிய பொருள் என்ன? அவர்களுக்கு மறுமையில் எவ்விதமான அச்சமும் இல்லை. அவங்களுக்கு மறுமையில் எந்த விதமான அச்சமும் இல்லை. ஏன் அச்சம் இல்லை அப்படின்னு சொன்னால், ஒரு மூமினுடைய வாழ்க்கையை பொறுத்தவரையில் உலகத்தோடு முடிந்து விடுகிற ஒன்று இல்லை, அது மறுமை வரைக்கும் தொடரக்கூடிய ஒன்று. இந்த உலகத்துடைய முடிந்து விடுவதாக இருந்தால் நம்முடைய ஆயுள் என்ன செய்யலாம்? நாம் இந்த உலகத்தில் என்ன செய்கிறோம்? செழிப்பாக வாழ்வதற்காக வேண்டி அதை தயார்படுத்தி கொண்டால் போதுமானது. ஆனால் ஒரு மூமியை பொறுத்தவரையில் அவர் எங்கே நிரந்தரமாக நிலையாக வாழப் போகிறான்னு சொன்னால் சொர்க்கத்தில் தான், மறுமையில் தான். அப்போ அந்த மறுமை வாழ்க்கையில் சொர்க்கம் செல்லக்கூடியவர்களுக்கு அங்கே என்ன செய்யாது? எந்த விதமான அச்சமும் இல்லை. ஒருவர் இந்த உலகத்திலே அல்லாஹ்வை ஈமான் கொண்டு தூதர்களை நம்பிக்கை கொண்டு தூதர்களை பின்பற்றி ஒருவர் வாழ்ந்தால் அவருடைய எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்கும்? மறுமை வாழ்க்கை எப்படி இருக்கும்? செழிப்பானதாக இருக்கும், சிறப்பானதாக இருக்கும். அப்போ அதனால் அவருக்கு என்ன இல்லை? மறுமையை பற்றி எந்த விதமான அச்சமும் அவருக்கு இருக்காது என்பதை இமாம் இப்னு கஸீர் அவர்கள் என்ன செய்கிறாங்க? இந்த வசனத்திற்கான விளக்கமாக சொல்கிறாங்க. அதே போன்று தான் ஏனைய இமாம்களும் சொல்லுகிறார்கள். சரிங்களா? அதற்கு அடுத்தபடியாக அல்லாஹ் என்ன சொன்னால், வலாஹும் யஹ்ஸனூன், அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள். எதை நினைத்து கவலைப்பட மாட்டாங்க? உலகத்தை பற்றி அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள். ஏன்னா உலகத்தில் அவர்களுக்கு எந்த விஷயங்கள் இழந்திருந்தாலும் கிடைத்திருந்தாலும் அதெல்லாம் அவங்களுக்கு என்னது? ஒரு பொருட்டே அல்ல. பொதுவாகவே ஒரு நம்பிக்கையாளருடைய வாழ்க்கை என்ன அப்படின்னு சொன்னால், மறுமைக்காக வேண்டி வாழுகிறோம் என்று சொன்னால், இந்த உலகத்தில் அவருக்கு ஏதாவது நஷ்டம் ஏற்படும் போது, கஷ்டம் ஏற்படும் போது அதை கொண்டு அவர் கவலைப்படுவாரா? கவலைப்படுவாரா? படமாட்டார். அந்த கவலையெல்லாம் அவருக்கு கவலையை தேற்றுவதற்கான, கவலைக்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய ஒரு வார்த்தை என்ன? என்ன சொல்லுவோம்? உலகத்தில் கஷ்டமும் நஷ்டமும் ஏற்படும் போது என்ன சொல்லுவோம்? என்ன சொல்லுவோம் தெரியலையா? அப்படியா சொல்லுவோம்? நினைச்சிக்கிறது இல்லை. நம்ம என்ன சொல்லணும் என்று அல்லாஹ் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறான். அல்லாஹ் போதுமானவன். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஆமாம், வேற என்ன? அது தானே இவ்வளோ நேரம் கேட்குறோம். கஷ்டமோ நஷ்டமோ வந்தால் நம்ம என்ன சொல்லுவோம்? என்ன சொல்லணும்னு அல்லாஹ் சொல்லி தந்திருக்கிறான். நாம் அல்லாஹ்விற்குரியவர்கள், அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி செல்லக்கூடியவர்கள். முடிஞ்சு போச்சு. அந்த ஒரு வார்த்தையோடு என்ன நமக்கு ஏற்பட்டிருக்கிற நஷ்டம் கஷ்டம் எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஏன்னா இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம நினைக்கிறோம் அல்லாஹ்விடத்தில் சென்று பிரதிபலனை அனுபவிக்க இருக்கிறோம். அப்போ உலகத்தில் நமக்கு என்ன நஷ்டம் ஆயிடுச்சோ, என்ன கஷ்டம் ஆயிடுச்சோ, அதை பற்றி எல்லாம் எந்த விதமான கவலையும் யார்கிட்ட இருக்காது. யார் அல்லாஹ் இறக்கிய வேதத்தின் அடிப்படையில் அல்லாஹ் அனுப்பிய தூதர்களை நம்பிக்கை கொண்டு இந்த உலகத்திலே வாழுகிறார்களோ அவர்களுக்கு இருக்காது என்கிற ஒரு மிகப்பெரிய உத்தரவாதத்தை அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறார். அதன் அடிப்படையில் நாம் அத்தகைய பண்புடையவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்குரிய வழி என்ன? இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் தஆலா இதே விஷயத்தை நமக்கு என்ன சொல்லி காட்டுறான். எப்படி சொல்கிறான்? கால ஹ்பிதா மின்ஹா ஜமீஅன். இன்னொரு வசனத்தில் நீங்கள் அனைவரும் இங்கிருந்து இறங்கி விடுங்கள் என்று அவன் கூறினான். பஅதுக்கும் லி பஅதின் அதுவுன், உங்களில் சிலர் சிலருக்கு எதிரியாக இருப்பார்கள். ஃபைம்மா யத்தியன்னக்கும் மின்னி ஹுதா, என் புறத்திலிருந்து நேர்வழி வருகிற போது ஃபமன் தபிய ஹுதாய, யார் என்னுடைய நேர்வழியை பின்பற்றுகிறார்களோ ஃபலா யதில்லு வலா யஷ்கா, அவர்கள் வழி தவற மாட்டார்கள், பாக்கியத்தை இழக்கவும் மாட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அதாவது ஃபலா யதில்லு ஃபித் துன்யா வலா யஷ்கா ஃபில் ஆஹிரா. இந்த வசனத்தில் ரெண்டாவது சொன்ன விஷயம் அந்த வசனத்தில் செய்யப்படுது. முதலாவது சொன்னது இரண்டாவது சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்? இங்கே
வலா ஹவுஃபுன் அலைஹிம். ஹவுஃப் என்று சொன்னால் அச்சம் இருக்காது. எங்கே? மறுமையில். மறுமையில் அச்சம் இருக்காது. வலாஹும் யஹ்ஸனூன், அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள். எங்கே? துனியாவில் அவர்களுக்கு ஏற்படுகின்ற இழப்பிற்காக வேண்டி அல்லது இழந்ததற்கு பற்றி அவர்கள் மறுமையில் வந்ததற்கு பிறகு கவலைப்பட மாட்டார்கள். இந்த வசனத்தில் தான் என்ன சொன்னால், வலா எதில்லு, அவர்கள் உலகத்திலே வழி தவற மாட்டார்கள். யார் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நேர்வழியை பின்பற்றுகிறார்களோ அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? துனியாவில் வழி தவற மாட்டார். ஏன்னா வழி தவறக்கூடாது என்பதற்குத்தான் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான்? அவனுடைய வேதத்தை நேர்வழியை கொண்டதாக நமக்கு ஆக்கியிருக்கிறான். இன்னஹாதல் குர்ஆன் யஹ்தி லில்லதி ஹிய அக்வம். நிச்சயமாக இந்த குர்ஆன் என்பது முற்றிலும் நேரான வழியை காண்பிக்கக்கூடியது என்று அல்லாஹ் தஆலா 17வது அத்தியாயத்துடைய 9வது வசனத்தில் நமக்கு சொல்லி காட்டுறோம். அப்போ நேர்வழியை காட்டக்கூடிய வேதத்தை தான் அல்லாஹ் தஆலா செஞ்சிருக்கிறான். ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒவ்வொரு தூதருக்கும் அனுப்பியிருக்கிறான். அப்போ அந்த தூதரை பின்பற்றக்கூடியவர்கள் வழி தவறுவார்களா? சரி, அப்போ வழி தவறு இருக்கிறாங்களே. பனி இஸ்ரவேல் சமுதாயம் யார்? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமுதாயத்தவர். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றியவர்கள். அதே போன்று யூதர்கள், கிறிஸ்தவர்கள் இவங்களெல்லாம் செஞ்சுருக்கிறாங்க. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஈசா அலைஹிஸ்ஸலாம் பின்பற்றினாங்க. அவங்க வழிகாட்டுறலாம் இல்லையா? அப்போ எப்படி அவங்க வழி தவறினாங்க? அவர்கள் அல்லாஹ் சொன்னதை போன்று அந்த தூதர்களை பின்பற்றவில்லை. அவர்கள் அவருடைய மனவீச்சையை மார்க்கமாக்கி கொண்டார்கள். மார்க்கத்தில் அவர்கள் அவருடைய சொந்த கருத்துக்களை புகுத்தினார்கள். வேதத்தில் அவர்கள் கையாடல் செய்தார்கள். எனவே தான் அவர்கள் வழிகட்டார்களே தவிர அல்லாஹ் இறக்கியவற்றை பின்பற்றி அவர்கள் வழிகடவில்லை. அதை தான் இந்த உம்மத்திற்குமான பாடமும் படிப்படையும். நாம் அல்லாஹ் இறக்கி தந்ததை, அல்லாஹுடைய வேதமாகிய அல் குர்ஆனை, அதே போன்று அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட அல்லாஹ்வின் தூதர் அவர்களை பின்பற்றி ஒரு காலம் வழிகிட மாட்டோம். அப்படி பின்பற்றணும்னு சொன்னால் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? ஒரு காலம் வழிகிட மாட்டோம். ஏன்? வழிகடுவதற்கான எந்த ஒரு அம்சமும் அல்லாஹ்வுடைய கட்டளையில் இல்லை, அல்லாஹ்வின் தூதருடைய கட்டளை இல்லை. இவை அனைத்துமே என்னது? முற்றிலும் நேரான வழி. இப்படிதான் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனை பற்றி நமக்கு அறிவித்து தருகிறது. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி சூரத்து கஹ்ஃபுடைய ஆரம்ப வசனங்கள், லம் யஜ்அல் ஃபியா ஐவஜா. இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன செய்றார்? எந்த விதமான கோணலையும் ஏற்படுத்தலை. வழிகெடுவதற்கான எந்த முகாந்தரமும் இல்லாத அல் குர்ஆனை அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான்? நமக்கு தந்திருக்கிறான். வழிகாட்டுதலை தூதர்கள் மூலமாக எல்லா சமுதாயத்திற்கும் வழங்கியிருக்கிறான். அப்படி இருந்து யார் வழிகட்டாங்கன்னு சொன்னால் அவங்க என்ன சில அல்லாஹ்வுடைய வேதத்தை, தூதர்களை சரியாக பின்பற்றவில்லை. அப்போ அந்த வசனத்தில் அல்லாஹ் சொன்னால் வலா யதில்லு, அவர்கள் வழி தர மாட்டார்கள். அடுத்த அல்லாஹ் சொன்னால் வலா யஷ்கா, அவர்கள் பாக்கியத்தை இழக்க மாட்டார்கள். அதாவது மறுமையில் அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க? நற்பேரற்றவர்களாக மாற மாட்டார்கள். அதை தான் இந்த வசனத்தில் என்ன சொன்னால் வலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். இப்போ நாம் சொல்லி காட்டிய வசனம் சூரத்து தாஹாவுடைய 124வது வசனம். 123, 124 ஆகிய வசனங்கள் அல்லாஹ் சொல்கிறான். அதை தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான் வழி தவற மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அடுத்ததாக இந்த வசனத்துடைய தொடர்ச்சியில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வல்லதீன கஃபரு வ கத்தபு பி ஆயாத்தினா, எவர்கள் நம்முடைய வேதத்தை, நம்முடைய வசனங்களை பொய்யாக்கினார்களோ, அதனை நிராகரித்தார்களோ, நம்முடைய வசனங்களை பொய்யாக்கி இன்னும் தூதர்களை நிராகரித்தார்களோ, உலாயிக அஸ்ஹாபுன் நார் ஹும் ஃபீஹா ஹாலிதூன், அவர்கள் யார்? நரகவாசிகள், அதில் அவர்கள் நிரந்தரமாக தங்கியிருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா 39வது வசனத்தில் 38, 39 ஆகிய வசனங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதே செய்தி, இதே இந்த சட்டங்களையே அல்லாஹ் என்ன செய்கிறான்? நாம் சூரத் தாஹால ஓதி காட்டிய வசனம் இருக்கு இல்லையா, அதில் அல்லாஹ் சொல்கிறான். என்ன சொல்கிறான்? வமன் அஅரத அன் திக்ரி, யார் என்னுடைய திக்ரை, என்னுடைய உபதேசத்தை புறக்கணிக்கிறானோ, ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் லன்கா, அவனுக்கு நெருக்கடியானதொரு வாழ்க்கை இருக்கிறது. அவனுக்கு நெருக்கடியானதொரு வாழ்க்கை இருக்கிறது. வ நஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி அஹ்மா, அவனை நாம் என்ன செய்வோம்? மறுமையில் குருடனாகி எழுப்புவோம். இப்போ என்ன அர்த்தம்? அவன் மறுமையில் பாக்கியம் இழந்தவன். ஏன்னா இந்த வசனத்தில் சொன்னால் வலா எதில்லு வலா எஸ்கா, பாக்கியம் இழந்தவனாக மாட்டான். எங்கே? மறுமையில் நற்பேரை, பாக்கியத்தை இழந்தவனாக மாட்டான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்போ அல்லாஹ்வுடைய நேர்வழியை பின்பற்றாதவனுடைய நிலை என்ன? பாக்கியம் இழந்தவன். இந்த பாக்கியம் இழந்தவன் எப்படி இருப்பான் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் என்ன சொன்னான்? அவனை குருடனாக எழுப்புவோம். குருடனாக எழுப்பும்போது அல்லாஹ் தஆலா அவனை விசாரிக்கிறான். அல்லாஹ் தஆலா அந்த வசனத்துடைய தொடர்ச்சியில் சொல்லும்போது அல்லாஹ் சொன்னான், இந்த
அந்த மனிதன் குருநாய் எழுப்பப்பட்ட மனிதன் அல்லாஹ்விடத்தில் சொல்லுவான், கால ரப்பி லிம ஹஸர்தனி அமா வகது குன்து பஸீரா, என்ற ரட்சகா, ஏன் என்னை குருநாய் எழுப்பினாய்? என உலகத்தில் நான் பார்வையுள்ளவனாக இருந்தேன், நான் இந்த வறுமையில் எழுப்பப்படுகிற போது குருநாய் எழுப்பப்பட்டிருக்கிறேன், ஏன் என்ன குருநாய் எழுப்பினாய் என்று கேட்கிற போது அல்லாஹ் சொல்லுவான், கேல கதாலிக், அவ்வாறு தான், அத்தத்துக்கு ஆயாத்துனா ஃபனசீத்தஹா, என்னுடைய வசனங்கள் உன்னிடத்தில் வந்தன, என்னுடைய அத்தாட்சிகள் உன்னிடத்தில் வந்தன, என்னுடைய வசனங்கள் உன்னிடத்தில் வந்தன, ஃபனசீத்தஹா, அதனை நீ மறந்து வாழ்ந்தாய், கதாலிக்கல் யௌமு துன்சா, அவ்வாறு இன்றைய தினம் நீ மறக்கடிக்கப்பட்டு விட்டாய் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு மறதி இருக்கா? அல்லாஹ் மறப்பானா? அப்போ இந்த வசனத்தில் அல்லாஹ் மறக்கடிக்கப்பட்டு விட்டாய் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன? அவன் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு தூரமாக்கப்பட்டு விட்டான், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு தூரமாக்கப்பட்டு விட்டான். அதனால் அல்லாஹ் என்ன செஞ்சுட்டு அவனை எப்படி எழுப்பினா? குருடனாக எழுப்பி விட்டான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அப்போ இது இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய நேரான மார்க்கம் தனக்கு வந்தபோது அதை பின்பற்ற மறுத்தவனுக்குரிய தண்டனை என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அதே தான் இந்த வசனத்தில் அல்ல சொன்னா, அதே பாருங்க, ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ரெண்டு வசனங்களும் ரெண்டு இடத்திலும் பேசப்படுகிற செய்தி ஒன்று, அதனுடைய நத்தீஜா ரிசல்ட்டும் ஒன்று. நேர்வழி பின்பற்றுறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன இல்லை, கவலையோ அச்சமோ தேவையில்லை, பயப்படவும் தேவையில்லை, கவலைப்படவும் தேவையில்லை. அதே நேரத்தில் நேர்வழி நீங்கள் பின்பற்றலையா, அப்போ உங்களுக்கு என்ன? நேர்வழி பின்பற்றாதவர்கள் யார்? அதனால அல்லாஹ் சொன்னால், வல்லதீன கஃபரு வகத்தபு பிஆயாத்தினா, எவர்கள் நம்முடைய தூதர்களை நிராகரித்து நம்முடைய வசனங்களை பொய்யாக்கினார்கள், உலாயிக அஸ்ஹாபுன் நாரி ஹும் ஃபியா காலிதூன், அவர்கள் தான் யார்? நரகவாசிகள், அதில் அவர்கள் என்றென்றும் தங்கி இருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா என்ன அவருடைய தொடர்ச்சியிலே சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நிலையை பொறுத்து ஒரு ஹதீஸில் சொல்லி காட்டுறாங்க. அம்மா அஹ்லுன் நாரி அல்லதீன ஹும் அஹ்லுஹா ஃபஇன்னஹும் லா யமூதுன ஃபிஹா வலா யஹ்யூன், நரகவாசிகள் அவங்க யாருன்னு சொன்னால் அதில் அவர்கள் மரணிக்கவும் மாட்டார்கள், உயிர் வாழவும் மாட்டார்கள். லாக்கின் அக்வாமன் அசாபத்து ஹுன்னார் மிஹத்தாயாகும், ஆனால் ஒரு சில மக்கள் அவங்களுக்கு நரகம் அவர்களுக்கு அவர்கள் நரகத்திற்கு செல்வார்கள் அவருடைய பாவத்தின் காரணமாக, அவுபி துனூபி அவருடைய குற்றங்களின் காரணமாக, அமாத்தத்துக்கும் இமாத்தத்தன் அவர்களை அங்கே சிறிதளவு மரணத்தை அவர்கள் சுவைப்பார்கள். ஹத்தா இதா சாரு ஃபஹ்மன், அவர்கள் அங்கே நரகத்திலே கரிக்கட்டையாக மாறுவார்கள். எப்படி மாறுவாங்க? கரிக்கட்டை, நரகத்தில் எரிஞ்சு செய்வாங்க அந்த மனிதர்கள், கரிக்கட்டையாக ஆவார்கள். அப்படி ஆகும்போது ஹத்தா இதா சாரு ஃபஹ்மன் உதின ஃபிஷஃபா, அவர்களுக்கு பரிந்துரை செய்வதற்கு அனுமதி அளிக்கப்படும் என்று சொல்கிறாங்க. அதாவது இது யாருக்குன்னு சொன்னால், இந்த உலகத்தில் அமல் செய்து நல்லவர்களாக வாழ்ந்து மூமின்களாக இருந்தவர்கள் சில பாவங்களின் நரகத்துக்கு போனாங்க. அது அல்லாதவர்களை, அதாவது மூமின்கள் அல்லாத காஃபிர்களை பொறுத்தவரையில் நரகம் அவர்களுக்கு எப்படி இருக்கும்? நிரந்தரமானது. சரிங்களா? இந்த நிரந்தர நரகம் என்பது அல்லாஹ் தஆலா யாருக்கு வைத்திருக்கிறான்? காஃபிர்கள், முஷ்ரிக்குகள், முனாஃபிக்குகள், இந்த மூன்று கேட்டகரி. இப்போ நம்ம வந்து காஃபிரு, முஷ்ரிக்கு, முனாஃபிக் அப்படி தனித்தனியாக சொல்கிறோம். இந்த மூணு பேர் யார் தான்? காஃபிர் தான். மூணு பேர் யார் தான்? காஃபிர் தான். சரிங்களா? அல் குஃப்ர் மில்லா வாஹிதா என்று அரபியில் சொல்லுவாங்க. குஃப்ர் என்பது ஒரே மதம், ஒரே மார்க்கம். குஃப்ர் என்பது ஒரே மதம், ஒரே மார்க்கம். அதோடைய பல டைமென்ஷன் தான் நம்ம நினைச்சிடறோம். ஷிர்கு, நிஃபாக்கு, குஃப்ர் அப்படி சொல்கிறோம். இது எல்லாமே மொத்தத்தில் என்ன தான்? ஒன்று. அப்போ ஒருவன் காஃபிராக இறந்து விட்டால், ஒருவன் காஃபிராக மரணித்து விட்டால் ஒருபோதும் அவன் என்ன செய்ய மாட்டான்? சொர்க்கம் செல்ல மாட்டான். நரகம்தான் அவனுடைய இறுதி இடம். அதிலே அவன் என்ன செய்வான்? நிரந்தரமாக இருப்பான், நிலையாக இருப்பான் என்பதைத்தான் அல்லாஹ் என்ன செய்றான் இந்த வசனத்தில் நமக்கு சொல்லி காட்டுகிறான். இந்த வசனம் நேர்வழியை பின்பற்றாதவர்களுக்கு, நேர்வழியை யார் பின்பற்றாமலும் பின்பற்ற மறுத்து கொண்டும் இருக்கிறார்களோ அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை. இந்த வசனத்திற்கு பிறகு அல்லாஹ் என்ன செய்வான்? இதுவரையிலும் நமக்கு யாரை பற்றி அல்லாஹ் சொல்லிட்டு வந்தான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அதே போன்று ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனைவி, மலாய்க்கா, அடுத்தது யார்? இப்லீஸ். இந்த மூணு கேட்டகரியை பற்றி, மூணு நபர்களிடத்தில் நடந்த உரையாடல்கள், அவர்களுக்கு மத்தியில் நடந்த நிகழ்வுகளை எல்லாம் அல்லாஹ் தஆலா தொடர்ச்சியாக சொல்லிட்டு வரான். இது முடிந்ததற்கு பிறகு நமக்கு ஒரு வரலாற்றை அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். ஒரு வரலாற்றை, ஒரு சமூகத்தை பற்றிய வரலாறு அல்லாஹ் சொல்லியிருக்கிறான்.
அப்போ அதற்கு முன்னோடியாகவே அல்லாஹ் நமக்கு என்ன செஞ்சுட்டான், மிகப்பெரிய ஒரு மகத்தான ஒரு செய்தி அல்லாஹ் சொல்லிட்டான். என்ன செய்தி? நேர்வழி என்பது அல்லாஹ்வின் புறத்தில் நமக்கு திட்டமாக வந்துருச்சு, இனிமேல் வர வேண்டியதில்லை, ஏற்கனவே வந்து விட்டது. அப்போ அதை பின்பற்றினா அவங்களுக்கு மறுமை, நீரேற்றம், சொர்க்கம் எல்லாவற்றையும் அல்லாஹ் வாக்களிச்சுட்டான். அந்த வாக்குறுதியை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்த மக்கள் தான் யார்? சத்திய சஹாபாக்கள். அதனால தான் அவங்க செஞ்சாங்க, அவருடைய வாழ்க்கையை அதற்காக வேண்டி அர்ப்பணித்தாங்க, மறுமைக்காக வேண்டி அர்ப்பணித்து வாழ்ந்தார்கள். அப்போ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம வாழாமல், அதை தேர்ந்தெடுக்காமல், நாம் இந்த உலகத்திலே நேர்வழி எது என்பதை அறியாமலே நம்முடைய காலத்தை, நம்முடைய ஆய்விலே நம்ம கழிச்சோம் என்று சொன்னால் நிச்சயம் நம்ம நஷ்டவாளிகள். அதற்கு எடுத்துக்காட்டாக அல்லாஹ் என்ன செய்றான், ஒரு சமுதாயத்தை, ஏன்னா நமக்கு முன்னாடியே பல சமுதாயத்திற்கெல்லாம் தூதர் அனுப்பியிருக்கிறாங்க. இப்போ நம்ம தான் உலகத்தில் முதலாவது தூதர் அனுப்பப்பட்ட சமுதாயமா, வேதம் கொடுக்கப்பட்ட சமுதாயமா என்று கேட்டால் என்ன சொல்லுவோம்? இல்லை, நமக்கு முன்னாடி பல சமுதாயம், நம்ம தான் இதில் கடைசியாக வந்தவங்க. மற்றவங்களாம் யார்? பனி இஸ்ரவேலர்களாக இருக்கட்டும், அல்லது லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயமாக இருக்கட்டும், நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயமாக இருக்கட்டும், இப்படி எத்தனையோ சமுதாயங்கள் உலகத்தில் என்ன செஞ்சுட்டாங்க, முன்னாடியே அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வேதத்தையும் தூதர்களையும் பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் அவங்க என்ன செய்யல, தூதர்களையும் வேதத்தையும் பெற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் அவர்கள் வாழவில்லை, அவர்களை முறையாக பின்பற்றவில்லை. வேதத்தையும் பின்பற்றல, தூதர்களையும் பின்பற்றல, ரெண்டையும் என்ன செஞ்சாங்க அவங்க, அவர்கள் புறக்கணித்து விட்டார்கள், உதாசீனப்படுத்தி விட்டார்கள். அப்போ அப்படி உள்ளவர்களுக்கான எச்சரிக்கை இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். இது எதற்காக வேண்டி? இனிமேல் வரக்கூடிய அந்த வரலாற்றை நாம் என்ன செய்யணும், கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வரலாற்றிலிருந்து நாம் என்ன செய்யணும், பாடம் படிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்கு அல்லாஹ் தஆலா இந்த செய்தியை நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறான். அடுத்தது அல்லாஹ் தஆலா 40வது வசனம் முதற்கொண்டு பனி இஸ்ரவேலுடைய வரலாறு அல்லாஹ் சொல்கிறான். பனி இஸ்ரவேல் சமுதாயம்னா யாரு? பனி இஸ்ரவேல் என்பவர்கள், இப்போ நம்ம யூதர்கள், கிறிஸ்தவர்கள் சொல்கிறோம், ரெண்டுமே. நம்ம பனி இஸ்ரவேலை பற்றிய அறிமுகத்தை மட்டும் நான் சொல்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இந்த வசனங்களுக்கும் அந்த வசனத்துடைய விளக்கத்திற்கும் நம்ம அடுத்த வகுப்பில் பார்ப்போம். சரிங்களா? பனி இஸ்ரவேல் என்று சொன்னால், இஸ்ராயில் என்பது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய பேர். இஸ்ராயில் என்பது யாருடைய பேர்? நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய பேர். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யார்? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யார்? கேட்கல. மாஷா அல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனா? அவருடைய சந்ததியா? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததி அவர் வருவாரா? சரி, நானே சொல்கிறேன், விடுங்க. அதாவது இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய 3 பெரிய மதங்கள் என்று இதெல்லாம் சொல்லுவாங்க. உலகத்தில் இருக்கக்கூடியது, நீங்கள் இந்தியா விட்டு வெளியே வரணும். சரிங்களா? இஸ்லாம், கிறிஸ்டியானிட்டி, ஜூஸ், இந்த 3 மதங்கள். சரிங்களா? அதாவது இந்த 3 மதங்களும் தொன்மையான மதங்களும் கூட. இந்த 3 மதமும் தொன்மையானது, பழமையானது. இப்போ இந்த 3 மதங்களும் மதத்தவர்களும் தங்களுடைய மதத்தின் வரலாற்று நாயகனாக போற்றக்கூடிய ஒரு நபி தான் யார்? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய 2 மகன்கள் யார்? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததி தான் அரபியர்கள், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததிகள் தான் இஸ்ராயலியர்கள். ஏன்னா இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் தான் யார்? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். சரிங்களா? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் யார்? இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய இன்னொரு பேர் தான் இஸ்ராயில். இஸ்ராயில் என்று சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த மொழியில் அவங்க பயன்படுத்திய மொழியில் அப்துல்லா என்ற அர்த்தம். இஸ்ராயில் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அப்துல்லா. சரியா? அப்போ பனி இஸ்ராயில் என்று சொன்னால் யாரு? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததியினர். புரிஞ்சுங்களா? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய பனி இஸ்ராயில், பனு என்று சொன்னால் பிள்ளை, பனு என்றால் பிள்ளைகள், சந்ததிகள். இப்போ பனு இஸ்ராயில் என்று சொன்னால் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததிகள். இந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததிகள் தான் என்னது? பனி இஸ்ராயில் என்று சொல்லக்கூடியவர்கள். அந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் தஆலா பல நபிமார்கள் அனுப்பி வச்சான். யாரெல்லாம்? நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவர்களுக்கு பிறகு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அவருக்கு முன்னாடி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். சரிங்களா? பிரதானமாக அந்த சமுதாயத்திற்கு அனுப்பப்பட்ட நபி தான் யார்?
மூசா அலைஹிஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னாடி ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் யார் தான்? பனி இஸ்ரவேலுக்கு அனுப்பப்பட்ட நபி தான். இந்த அத்தனை நபிமார்கள் சொல்லப்போனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொறுத்தவரையில் அவருடைய சந்ததியினர்கள், அவருடைய பிள்ளையில், அவருடைய வம்சாவளியில் பெரும்பான்மையினர்கள் நபி. மகன் நபி, மகனுக்கு மகன் நபி, பேரப்பிள்ளை நபி, பேரப்பிள்ளைக்கு பேரப்பிள்ளை நபி, அப்படியே என்ன செய்யணும், ஒரு நபியோடைய வம்சாவளி அவங்களுடைய குடும்பத்தில் இருக்குது. அப்போ அந்த சமுதாயத்தில் வந்தவங்க தான் யார்? இந்த பனி இஸ்ரவேல், அதாவது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சந்ததிகள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததியில் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான்? நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரையிலும் தூது செய்தி அல்லாஹ் தொடர்ச்சியாக வழங்கியிருக்கு. இடைவெளி இல்லாமல் ஒரு காலகட்டத்திலும் சொல்லப்போனால் ஒரு நபி வாழ்ந்து கொண்டிருக்கிற போதே இன்னொரு நபி உயிரோடு இருந்த ஒரு சமுதாயம் என்று எடுத்துக்கொண்டால் அது பனி இஸ்ரவேல் சமுதாயம் தான். வேறு எந்த சமுதாயத்தையும் நம்ம அப்படி பார்க்க முடியாது. ஒரே காலத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட நபிமார்கள் ஒரே சமுதாயத்தில். இப்போ யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயிரோடு இருக்கும்போது தான் யார் நபி? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியாக இருக்கும்போது தான் இன்னொரு யார்? ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி. சரிங்களா? அதே போல் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியாக இருக்கும்போது தான் யார் நபி? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி. அவர் வாப்பாவும் மகனும். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் தந்தை, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய மகன், வாப்பா மகன், அவங்களும் நபி. அதே மாதிரி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயிரோடு இருக்கும்போது யார் நபி? யஹ்யா அலைஹிஸ்ஸலாம். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய மகனார் தான் யார்? யஹ்யா அலைஹிஸ்ஸலாம். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யார் தெரியுமா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வளர்த்தவர் அவர் தான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் இல்லை, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர். ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயாராகிய மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பராமரித்தவர், வளர்த்தவர் அவர். ஈசா அலைஹிஸ்ஸலாமும் அதே காலகட்டத்தில் நபி. சரிங்களா? இப்படி ஒரு நபியுடைய வம்சாவளி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு உலகத்தில் ஒரு சிறந்த சமுதாயமாக இருந்தவங்க தான் யார்? பனி இஸ்ரவேல் சமுதாயம். அந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான்? ஏராளம் தூதர்கள் அனுப்பியிருக்கிறான். அவ்வளோ தூதர்கள் வந்து அந்த சமுதாயம் என்ன செஞ்சு வழிகேட்டிற்கு சென்றார்கள். அப்போ அதற்கு முன்னோடியாக தான் அல்லாஹ் சொன்னால் ஃபமன் தபிய ஹுதாய. இந்த வசனம், இந்த பின்னாடி உள்ள வசனத்தோட தொடர்பை நம்ம புரிஞ்சுக்கணும். இனிமேல் நம்ம ஒரு வரலாற்று அல்லாஹ் சொல்ல போகிறோம். இது வரைக்கும் அல்லாஹ் சொன்னது என்னது? இந்த உலகத்திற்கு மனிதன் வருவதற்கு முன்னாடி நடந்த நிகழ்வுகள். புரியுதா? அல்லாஹுடைய அந்த சொர்க்கம் என்கிற அந்த இடத்துல அல்லாஹ் அவர்களுக்கென்று படைத்து வைத்திருந்த அந்த சொர்க்கத்தில் நடந்த உரையாடல்கள், நிகழ்வுகள் தான் இது வரைக்கும் நம்ம படித்தது. இப்போ நம்ம இனிமேல் வரக்கூடியது என்ன? பூமியில் நமக்கு முன்னர் வாழ்ந்த ஒரு தலைமுறை, ஒரு சமுதாயம், அவங்க எப்படி அல்லாஹ்வுடைய வேதத்தோடு அல்லாஹ்வுடைய தூதரோடு நடந்து கொண்டார்கள், அதில் நமக்கு இருக்கக்கூடிய பாடங்கள் என்ன, படிப்பினை என்ன என்பதை நம்ம அறிந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ இந்த வசனத்தில் முன்னாடி சொல்லக்கூடிய வசனம் என்ன? ஃபைமா ஏத்தி என்னக்கும் மின்னி ஹுதா, என் புறத்திலிருந்து நேர்வழி வரும், அதை பின்பற்றினால். அது யாராக இருந்தாலும், எந்த காலத்தவர்களாக இருந்தாலும் அதை பின்பற்றினால் அவங்களுக்கு என்னது? கவலையோ அச்சமோ தேவையில்லை. அவர்கள் வழி தவற மாட்டார்கள். அவர்களுக்கு மறுமையில் எந்த விதமான இழப்பும் ஏற்படாது. ஆனால் அதை இல்லைன்னு சொன்னால் அல்லாஹ் என்ன சொன்னால், அவர்கள் தான் யார்? நஷ்டவாளிகள், அவர்கள் தான் நிராகரிப்பாளர்கள், அவர்கள் தான் நரகவாசிகள் என்று அல்லாஹ் சொன்னான். அப்போ அதற்கு இந்த செய்தியை சொல்லி முடிச்சுட்டு அல்லாஹ் என்ன செய்கிறான்? நமக்கு ஒரு சமுதாயத்துடைய வரலாற்றை நமக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறான். அந்த வரலாறு யாரது? பனி இஸ்ரவேல். அப்போ இந்த பனி இஸ்ரவேல் சமுதாயத்தை பொறுத்தவரையில் ஏராளமான தூதர்கள் வந்தாலும், ஏராளமான வேதங்கள் அவர்களுக்கு கிடைத்தாலும் எல்லாவற்றையும் அவங்க என்ன செஞ்சாங்க? புறக்கணித்தாங்க. இந்த புறக்கணிப்பின் காரணமாக அவங்க யாராயிட்டாங்க? சபிக்கப்பட்டவர்களாக மாறினார். அல்லாஹ் அவருடைய அருளுக்குரியவர்களாக இருந்தவர்கள். இப்போது அல்லாஹ் வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 2 பிள்ளையை தந்தான். அந்த 2 பிள்ளை யார்? 2 மகன் யார்? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இசாக். அவங்க 2 பேர் யார்? நபி. அப்போது தந்தைக்குரிய அதே அந்தஸ்து தன்னுடைய 2 மகனுக்கும் அல்லாஹ் கொடுக்குறான்னு சொன்னால் அதுக்கான காரணம் என்ன? அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ்விடத்தில் அந்த கிரேட் இருக்குது. இத்தஹத அல்லாஹ் இப்ராஹிம ஹலீலா. அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன்னுடைய நண்பராக தேர்ந்தெடுத்து கொண்டான். அதனால தான் 2 பிள்ளைக்கு என்ன செஞ்சாங்க? நுபுவத் அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். அடுத்தது அவர் மட்டுமா நபி? அப்படியே பேரப்பிள்ளை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனார் யார்? அவரும் நபி. இப்படி என்ன செய்கிறோம்? ஒரு நபி பரம்பரையே அந்த சமுதாயத்தில் அல்லாஹ் கொடுத்தான். இவ்வளோ அருட்படை வழங்கப்பட்ட ஒரு சமுதாயம் தான் யார்? பனி இஸ்ரவேல் சமுதாயம். அப்படி இருந்து அவங்க என்ன செஞ்சாங்க? அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அருளப்பட்ட நேர்வழியையும் சத்தியத்தை அவர்கள் பின்பற்றதாதன் காரணமாக அவங்க என்ன செஞ்சாங்க? வழிகேட்டிற்கு சென்றார்கள். அந்த வழிகேடு அவர்களை
நரகத்திற்கு இட்டு சென்றது, நரகத்திற்குரியவர்களாக அவர்கள் மாறினார்கள் என்கிற வரலாற்றை அல்லாஹ் அடிச்சான். அடுத்ததாக நமக்கு சொல்லி காட்டுகிறான். அப்போ இதில் இருக்கக்கூடிய பாடம் என்ன? நேர்வழி வரும்போது அதை பின்பற்றின மட்டும்தான் என்னது அதை கொண்டு வெற்றியை தவிர நேர்வழி இது என்பதை அறிந்து வைத்திருப்பதனால் பலனில்லை, அல்லது நாங்கள் நேர்வழிக்குரியவர்கள் என்பது பெருமை அடிப்பதனாலும் பலனில்லை, நாங்கள் நபிமாருடைய வாரிசு என்று சொல்வதனாலும் எந்த விதமான பலனும் இல்லை என்பதைத்தான் அல்லாஹ் தெளிச்சினான். இதை தொடர்ந்துள்ள வரலாற்றில் நமக்கு சொல்ல இருக்கின்றார். அந்த வரலாறு நமக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு பாடங்களை படிப்பினை சொல்லக்கூடியது. ஏனென்றால் இந்த உம்மத்திற்கு எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக, இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு மூலமாக இந்த சமுதாயம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமோடு தொடர்புடையவர்களாக இருக்கிறார்களோ, அதே போன்று அந்த சமுதாயம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் முதற்கொண்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அவங்க நினைச்சாங்க நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமோடு தொடர்புடையவர்கள். அப்போ இந்த உம்மத்திற்கு நிகரான ஒரு உம்மத்தாக வாழ்ந்தவர்கள் தான் யார்? பனி இஸ்ரவேல் சொல்லுவாங்க. அப்போ அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் என்னெல்லாம் தவறுகளை செய்தார்களோ அதை யார் செய்யக்கூடாது? முஸ்லீம் சமுதாயம் செய்யக்கூடாது, முஹம்மது ஸல்லல்லாஹு உம்மத்தினர்கள் செய்யக்கூடாது என்கிற ஒரு பாடத்தை படிப்பினையத்தான் அல்லாஹ் அடிச்சுனா இந்த வரலாற்றை நமக்கு ஒப்பிட்டு காட்டுவதன் மூலமாக வரலாற்றில் அல்லாஹ் அடிச்சுனா இதெல்லாம் நமக்கு படிப்பினைக்காக வேண்டி தான் சொல்கிறான். அப்போ அந்த ஒரு படிப்பினையை நம்ம நினைச்சணும் இந்த வரலாற்றிலிருந்து பெறக்கூடியவர்களாக இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய அமர்விலே நாம் இந்த வசனங்களுக்கான, அதாவது பனி இஸ்ரவேலர்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய செய்திகள் இருந்து அதில் நமக்கு அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற வழிகாட்டுதல் என்ன, அதனுடைய விளக்கங்கள் என்ன என்பதை பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய கலாமை சரியான முறையில் விளங்கி அதை நம்முடைய நம்பிக்கையாகவும் அமல்களாகவும் ஏற்றுக்கொண்டு செயல்படக்கூடிய நல்ல தௌஃபீக்கினை வல்ல ரஹ்மான் நாம் அனைவருக்கும் வழங்கட்டும் என்கிற பிரார்த்தனையோடு நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏதாவது கேள்விகள் இருக்கலாம் சொல்லப்பட்ட வசனம் தொடர்பாக? காஃபிர்கள் நல்லவர்களாக இருக்கிறார்கள், ரொம்ப நல்லவர்களாக இருக்கிறாங்க, அவர்களுக்கு ஹிதாயத்து கிடைக்கல, அதனால் அவங்க நரகம் செல்வார்களா? முதலில் நல்லவன் கெட்டவன் என்பதற்குரிய அளவுகோல் என்ன தெரியுமா? நான் ஒருவரை பார்த்து இவர் நல்லவன் என்பதனால் அவர் நல்லவர் ஆவாரா? ஆக மாட்டார். உங்களுக்கு நல்லவராக இருந்தவர் இன்னொருத்தர் கெட்டவராக இருப்பார். உங்களுக்கு நல்லவராக தெரிஞ்சவர் இன்னொருத்தருக்கு யாராக இருப்பார்? கெட்டவராக இருப்பார். இப்போ நீங்கள் நல்லவர் என்று யாரை சொல்கிறீங்களோ அவர் எல்லாருக்கும் நல்லவரா? எல்லாருக்கும் ஒரு நல்லவரா? இம்பாசிபிள். அப்படி இருக்க முடியாது தானே. எல்லாருக்கும் நல்லவராக எல்லாரும் இருக்க முடியுமா? அப்போது இன்னொருத்தருக்கு அவர் கெட்டவராக இருக்கும். அப்போ நம்ம யாரும் என்ன செய்ய முடியாது? நம்ம மனிதனுடைய அளவீடின் அடிப்படையில், மனிதனுடைய அளவுகளின் அடிப்படையில் ஒருவரை நல்லவன் கெட்டவன் என்று தீர்மானிக்க முடியாது. இஸ்லாம் என்ன அளவுகளை கொண்டு ஒருவரை நல்லவன் கெட்டவன் என்று தீர்மானிக்க சொன்னால், யார் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தலையோ அவன் நல்லவன் கிடையாது, கெட்டவன் தான். ஏன்னா அவனுக்குரிய கடமைகளிலே முதன்மையானது படைத்தவனுக்குரிய கடமை. அல்குர்ஆனில் அல்லாஹ் நமக்கு என்ன சொல்கிறான்? வக்கலா ரப்புக்க அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு. உங்களுடைய இரட்சகன் உங்களுக்கு விதியாக்கி இருக்கிறான், நீங்கள் அவனை அன்றி வேறு யாரையும் வணங்கக்கூடாது. அடுத்தது அல்லாஹ் என்ன சொன்னான்? வபில் வாலிதைனி இஹ்சானா. பெற்றோர் இருவருக்கும் நீங்கள் உபகாரம் செய்ய வேண்டும் என்று. அப்போ முதல் கடமை யாருக்கு? அல்லாஹ்விற்கு. இரண்டாவது கடமை யாருக்கு? பெற்றோருக்கு. அதற்கு அடுத்து தான் மற்ற உறவுகளுக்கு. சரிங்களா? இதுதான் ஒரு உண்மையான நல்லவனுக்கான அளவுகோல். அப்போ இந்த அளவுகோல் அவங்க இருக்கிறாங்களா? இல்லை. முதல் கோணல் முற்றிலும் கோணல் என்பது போன்று படைத்தவனுக்கு இணை கற்பிக்கக்கூடிய மாபாதக செயலை செய்ததனால் அவன் நன்றி கெட்டவன். யாருக்கு நன்றி கெட்டவன்? அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்டவன். சரிங்களா? மெல்ல மிஷ்கரின்னாச லா இஷ்கரில்லா அப்படின்னு சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லுவது, யார் மனிதர்களுக்கு நன்றி செலுத்தவில்லையோ அவன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த மாட்டான். இங்கே என்ன சொல்லப்படுது? மனிதனுக்கு அல்லாஹ்வுக்குரிய கடமைகள் தான் முதன்மையானது, அடுத்து தான் மனிதனுக்குரிய கடமை. அப்போ இதெல்லாம் ஒன்றோடு தொடர்புடையது. அப்போ ஒருவர் நல்லவனாக இருக்கிறார் என்பதற்குரிய அளவுகோல் முதல்ல தன்னை படைத்தவனுக்கு அவர் என்ன செய்யணும்? நன்றி உள்ளவனாக இருக்கும். அப்படி நன்றி உள்ளவனாக இருந்தால் மட்டும்தான் அவன் நல்லவன். சரிங்களா? இல்லாவிட்டால் அவன் நல்லவன் அல்ல. உண்மையிலே அவர் நல்ல எண்ணம் உள்ளவர்களாக, நல்ல சிந்தனை உள்ளவர்களாக, நன்மை விரும்பக்கூடியவர்களாக இருந்தால் அப்படி உள்ள காஃபிர்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுப்போம். அதையும் நம்ம பார்க்குறோம். அப்படி யாராக இருந்தாங்கன்னா இயல்பாகவே அவங்களுடைய உள்ளம் நல்ல உள்ளம். நமக்கு மட்டுமில்லை, நான் அதான் சொன்னேன், எனக்கு நல்லவராக தெரிகிறவர் இன்னொருத்தர் கெட்டவராக இருப்பார். அப்படி இல்லாமல் பொதுவாகவே நல்லவர், யாரிடத்துல என்ன செய்ய மாட்டார்?
அநியாயமாக அக்கிரமாக நடந்து கொள்ள மாட்டார். அப்படி உள்ள நல்லவர்களாக இருந்தால் அவர்களுக்கு எல்லாம் ஹிதாயத்து கொடுக்கும். அப்படின்றத நம்ம நினைச்சிடும். வரலாற்றில் நிறைய பேரை பார்க்குறோம். எத்தனையோ நபர்கள் மார்க்க மரியாதைகளாக இருந்து பிற்காலத்தில் நினைச்சாங்க நல்லவர்களாக இருந்தவர்கள் மார்க்கத்தை அறிந்து இருக்கிறாங்க. அப்படி உள்ளவர்களாக இருந்தால் அவர்கள் சொர்க்கம் செல்வார்கள். அது அல்லாதவர்களுக்கு சொர்க்கம் கிடையாது. ஏன்னா சொர்க்கம் என்பது அல்லாஹ் நினைச்சான் லா ரசூலுல்லாஹி சொன்னாங்க லா யதுகுல் ஜன்னத ஹத்தா துமினு, நீங்கள் நம்பிக்கை கொள்ளாத வரையில் சொர்க்கம் செல்ல மாட்டீர்கள். அதாவது மூமின் நம்பிக்கை என்று சொன்னால் அல்லாஹ்வை நம்ப வேண்டும், மறுமையை நம்ப வேண்டும், வேதங்களை நம்ப வேண்டும், தூதர்களை நம்ப வேண்டும். எந்த அடிப்படைகளை நம்ப வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டானோ அந்த அடிப்படைகளை நம்பினால் மட்டும்தான் ஈமான் கொண்டவர். அப்படி உள்ளவங்க தான் சொர்க்கம். அது இல்லாத போது அவர் நல்லவர் என்று சொல்வதற்குரிய கிரைட்டீரியாவே அவர்கிட்ட இல்லை, அதுக்குரிய அளவுகளே அவர்கிட்ட இல்லை என்று தான் நம்ம சொல்லணும். சரிங்களா? வேறு ஏதாவது கேள்வி இருக்கலாம்? சொல்லுமா? சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும்.